வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிங்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். சாதா ரிங் இல்லைங்க, ஸ்மார்ட் ரிங் 2 நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த ரிங்கை யூஸ் பண்ணி உங்களால ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்க முடியும், SpO2 மெஷர் பண்ணிக்க முடியும், டெம்பரேச்சர் மானிட்டர் கூட இதுல கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, அண்ட் தென் ஏஐக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, ஓவரால் இந்த ரிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துங்க, அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு இந்த ரிங் வரக்கூடிய பாக்ஸ். டேரக்டா சைனாலேருந்து வருது. 2 ரிங் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிங் பார்த்தீங்கன்னா தொசிவாவோட ஏஐ ஹெல்த் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி மாடல் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா Y10 Pro Plus அப்படிங்கிற மாடல். ஏன்னா நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட மாடல் உங்களுக்கு இந்த பிராண்ட்ல இருக்கு. ஓபன் பண்ணோம்னா அன்பாக்சிங் ரொம்ப சிம்பிள். உள்ள நம்மளுக்கு ரிங் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல. பெல்ட் குவாலிட்டி செமையா இருக்குங்க. கையில எடுத்தோடனே நல்லா பிரீமியமா இருக்கு. பட் சைஸ் செட் ஆகல. நமக்கு அனுப்புனது ரொம்ப பெருசா அனுப்பிட்டாங்க. பட் இதுல ஆக்சுவலா 13 சைஸ் வருது. அண்ட் தென் பாக்ஸுக்குள்ள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா மேக்னெட்டிக் சார்ஜிங். ஸோ ஜஸ்ட் இதை நீங்க வந்து ரிங்ல இருக்கிற மேக்னெட்ல அட்டாச் பண்ணிட்டா போதும். ரொம்ப சிம்பிள். அண்ட் தென் யூசர் மேனுவல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு இந்த ரிங்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் எப்படி கனெக்ட் பண்றது எல்லாமே இதுல உங்களுக்கு இருக்கு. போத் இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரிங்குக்கு வந்துட்டோம்னா இது வந்து முஸ்லிம்ஸுக்காக ஸ்பெஷலா பண்ண ரிங், டெஸ்பி ரிங் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் ப்ரே பண்ணும்போது யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து நல்லா சீல் பண்ணி பக்காவா பேக் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம இதுல சீலை ஓபன் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா உள்ள நம்மளுக்கு ரிங் கொடுத்துருக்காங்க. ரிங் உள்ள போயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் அந்த ரிங்கு. ஸோ இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு. இப்போ சார்ஜ் இல்லாதனால டிஸ்பிளே உங்களுக்கு வரல. பட் இதோட சைஸ் வந்து கரெக்டா நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது கரெக்டா வந்துருச்சு. அது வந்து பெருசா அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் பட்டன். நீங்க வந்து கவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரிங்குக்கான யூசர் மேனுவல் இங்கிலீஷ்ல நம்மளுக்கு இருக்கு. கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்கு எல்லாமே இதுல வந்துருது, எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இதனால நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் தென் இதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சேம் சார்ஜிங் கேபிள்லாம் மேக்னெட்டிக் சார்ஜிங் பக்காவா இருக்குதுங்க. ஸோ அவ்வளவுதான் அன்பாக்சிங். சாட்டிஸ்ஃபைட். ஓகே கேஸ், அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரிங் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் அந்த ரிங். இந்த ரிங் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. முஸ்லிம் அவங்க ப்ரே பண்ணும்போது அல்லாஹ்வை கூப்பிடுறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை வந்து எத்தனை தடவை நம்ம சொல்றோம் அப்படிங்கறத நோட் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஒரு ரிங். இந்த ரிங் ஒன்றும் பண்ணாது, ஜஸ்ட் அந்த கவுண்ட் மட்டும் எடுத்துக்கும். உங்களால லிமிட் கூட செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 50 தடவை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு நான் இந்த டிஸ்பிளே டேப் பண்ணேன்னா எனக்கு கவுண்ட் ஆயிட்டே இருக்கும். 50 வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் அலாம் மாதிரியான விஷயங்களும் இருக்குங்க. பிரேயர் எப்பெல்லாம் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் மாதிரி வரும். நீங்க பிரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது முஸ்லிம்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க. நார்மலா நீங்க வந்து இப்போ ஒரு ரிங்ல அதாவது கால்குலேஷன் அது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ரிங் வந்து பெர்ஃபெக்ட் ஆப்ஷனுங்க. இது வந்து ஆக்சுவலா டெஸ்பி ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆப் பாத்தீங்கன்னா டெஸ்பி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆப்புக்குள்ள ஒரு சில ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் கொடுத்திருந்தாங்க. லைக் ரிங்கோட பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஆப்ல இருக்கும். இது இல்லாம ஃபைண்ட் மை ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன் கேஸ் ரிங் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைண்ட் மை மூலமா உங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் தென் அந்த அலாம் செட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து பேசிக் ரிங்னா இதுல ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் பெருசா வராது. பட் நார்மலா நீங்க கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிங் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ரிங்கோட பேட்டரி லைஃப் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 15 நாள் வரும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 15 டேஸ் தாராளமா வரும். சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜ் பண்ணலாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதான் இந்த ஒரு ரிங். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரிங். அண்ட் இதோட பிரைசிங்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகம் தான். என்ன பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வருது. ஸோ 6000 அதிகம் தான் எனக்கு புரியுது. பட் உங்க என்கிட்ட ரிவ்யூக்கு வந்தப்ப சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு சைனால இருந்து டைரக்டா வரனால இம்போர்ட் டியூட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் நாங்க இந்தியாலே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும், நம்புவோம். இப்போ நம்ம இந்த ரிங் அப்படியே ஓரமா வச்சுட்டு அடுத்த ரிங்க்கு வந்துடுமா. இது வந்து டொசிவாவோட Y10 Pro Plus அப்படிங்கிற ரிங்குங்க. இந்த ரிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் 2 கலர் ஆப்ஷன்ல இது உங்களுக்கு ஆக்சுவலா வருது. அண்ட் இதுல தான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல நம்மளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் வந்து சிம்பிள், ஒரு நார்மல் ரிங் தான். உள்ள வந்து டிரான்ஸ்பரண்டா கொடுத்திருக்காங்க. வெளியே வந்து ஒயிட் கலர்ல பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. செராமிக் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல பிரீமியம் குவாலிட்டி கண்டிப்பா நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஒவ்வொரு தடவை கை கழுவும் போது நீங்க கழட்டணும்ங்கிற அவசியம் இதுல கிடையாது. ஸோ பில்ட் குவாலிட்டி லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா. பட் எங்களுக்கு கொடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இப்ப என் விரல்ல நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என் விரலுக்கும் இந்த ரிங்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்காங்க.
மொத்தமா 13 சைஸ் இருக்கு இந்த ரிங்ல. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் 13 சைஸ் இருக்கு. உங்களோட சைஸை கரெக்டா பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு அனுப்புனது வந்து ரொம்ப பெருசா அனுப்பிட்டாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த ரிங்குக்கான ஆப் சப்போர்ட். டொசிவா ஆப் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, ஐபோன்லயும் இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல டைரக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு யூஐ அவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க, கிளீனா இருக்கு. யூஐ வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு சூப்பரான ஆப் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ டிசைனுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஆப்போட இந்த ரிங்கை கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். ரிங்கை ஃபுல் சார்ஜ் பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க ஆப்புக்குள்ள போயிட்டு ஆட் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கை காட்டும், நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். இல்ல டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் எதுவும் இந்த ரிங்ல இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ரிங்கை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருந்துச்சு. நான் என்னோட ஆப்பிள் வாட்சோட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு அக்யூரேட்டா நம்மளுக்கு ஹார்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் லெவல் உங்களால மெஷர் பண்ணிக்க முடியும். இதுல அது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஃபா வந்தது நம்மளுக்கு ஆப்ல. அது ஒரு சூப்பரான விஷயம். நீங்க மேனுவலாவும் செக் பண்ணிக்கலாம். இல்ல 24 ஹவர்ஸ் நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரீடிங் வந்துரும். சோ இதுவும் நான் ஆப்பிள் வாட்சோட கம்பேர் பண்ணி பார்த்தப்ப ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் மானிட்டர். டெம்பரேச்சர் மானிட்டரும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டா தான் இருந்துச்சு. நல்லா தான் வேலை செய்யுது. மெயினா இதுல இருக்கக்கூடிய ரீடிங் எல்லாமே அக்யூரேட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் இதை வாங்கணும்னே பண்ணது வந்துட்டு ஹார்ட் ரேட் சும்மா மெஷர் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல வச்சு பார்த்தேன். அதே போல ஒரு சில பொருள்ல சும்மா வச்சு அட்டாச் பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் எடுக்கல. நம்ம கரெக்டா விரல்ல மாட்டினா மட்டும் தான் எடுக்குது. அண்ட் தென் ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்திருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் எங்களால டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா ரிங்கோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கனால என்னால இதை போட்டு தூங்க முடியல. அதாவது இதை போட்டு அது பிரஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ரீடிங் எல்லாம் கரெக்டா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ரிங் பெருசா வந்தனால என்னால டெஸ்ட் பண்ண முடியல. பட் ஹோப்ஃபுல்லி அது கரெக்டா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரிங்கை வச்சு மெஷர் பண்ணிக்க முடியும். ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ ஃபைனலி ஏஐ. என்ன ப்ரோ எல்லாத்துலயும் ஏஐ வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த ஆப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ இருக்கு. நீங்க டொசிவா ஆப்புக்குள்ள போயிட்டு அந்த ஏஐல ஹெல்த் ரிலேட்டடா எது கேட்டாலும் கரெக்டா அது உங்களுக்கு பதில் சொல்லும். ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் ChatGPT, ரிசல்ட் சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிடுது. அண்ட் ஃபைனலி இந்த ரிங்கோட பேட்டரி லைஃப். இதில் நீங்க நிறைய விஷயம் பண்றதுனால பேட்டரி லைஃப் உங்களுக்கு 7 நாள் அப்படிங்கிறது தான் வரும். பட் ஸ்டில் இட்ஸ் பிரிட்டி குட். சார்ஜ் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க சார்ஜர் உள்ள வச்சா போதும், சூப்பரா ஏறுது. அதுல பிரச்சனையே கிடையாது. மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ப்ரோ எல்லாமே பாசிட்டிவா சொல்றீங்க, நெகட்டிவே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய நெகட்டிவ் இருக்கு. நான் இப்ப சொன்னது எல்லாமே பாசிட்டிவ், பட் நெகட்டிவ் வந்து பெருசா வச்சுட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட பிரைசிங். ஏன்னா இப்ப கரண்ட்ல இந்த ரிங்கோட பிரைசிங் கிட்டத்தட்ட உங்களுக்கு 11,000 ரூபாய் காஸ்ட் ஆகுது. பட் இருந்தாலும் உங்க இப்போதைக்கு சொல்றது இம்போர்ட் டியூட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் பிரைஸ் இப்படி இருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட பிரைஸ் எல்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நீங்க ஒரு ஸ்மார்ட் ரிங் தேடுறீங்க இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸோட அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா தான் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு ரிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரிங்கை வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட விஷ் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 2 ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே கொடுக்குறேன். உங்களுக்கு ரிங் வேணும் அப்படின்னா வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே கைஸ், மினிமல் ஆத்தல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.